சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டேஸ்டியான வெண்டைக்காய் சாதம் பண்ணலாமா? கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 10 நல்ல மிளகு, 5 வத்தல், 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கையளவு தேங்காய் துண்டு சேர்த்து நல்லா வதக்கி ஒரு ஜாரில் சேர்த்து அதை கொரன்னு அரைச்செடுத்து வச்சுக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. மறுபடியும் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கூடவே 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா பொன் வறுவலாக வதக்கி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை, கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுந்து வந்தோம். 3 பல் பூண்டு பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாவை கீறி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு கூடவே வறுத்து வச்சிருக்க வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ சாதம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் 4 பேருக்கான அளவு சாதம் எடுத்திருக்கேன். நீங்கள் கூட எடுத்தீங்கன்னா மசாலாவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தேவையான உப்பு சேர்த்து மல்லித்தலை தூவி இறக்குனா டேஸ்டான வெண்டைக்காய் சாதம் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி காரசாரமான பூண்டு சட்னி பண்ணலாமா? ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதை ஒரு ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த உளுந்து பவுடரை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கணும். இப்போ அதே ஜாரில் 30 பல் பூண்டு, காரத்துக்கு 5 வத்தல், கொஞ்சமாக புளி சேர்த்து கொரன்னு அரைச்சி தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, வத்தல், கருவேப்பிலை, நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க உளுந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். கூடவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து 1/4 கப் தண்ணியும் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ணி எடுக்கணும். நிமிஷத்துக்கு அப்புறம் ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான காரசாரமான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.